Hi friends, welcome to C3 Chris Crafts and Cookery. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு நார்த் இந்தியன் ஸ்டைல் சோயா சங்க் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியில் 2 கப் சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஈஸியாக வெந்துடும். இந்த மாதிரி வெந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். தண்ணியை வடிகட்டிடணும். அப்புறம் சூடு பொறுக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே சோயா சங்க்ஸ் எல்லாத்தையும் பிழிஞ்சு தண்ணி இல்லாமல் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் நம்ம பிழிஞ்சு வச்ச சோயா சங்க்ஸை ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சோயா சங்க்ஸ் சில டைம் டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி நம்ம கிரேவியில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் கூட்டி தரும். அடுத்தது அதே பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் சில பொருட்கள் எல்லாம் சேர்த்து வதக்கி அரைக்க போகிறோம். முதல்ல 2 பெரிய வெங்காயத்தை ரேண்டமாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அது வதங்கிட்டு இருக்கும் போது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியும் ஒரு 10 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டேஸ்டியான சைட் டிஷ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அளவு வதங்கினதும் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிடணும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சதும் கூடவே 2-3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். கெட்டியான புளிக்காத தயிராக சேர்த்துக்கணும். சேர்த்து மிக்சியில் இந்த மாதிரி அடித்து வச்சிடலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு 1 துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. ஸ்பைசஸ் நிறையா சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி வதங்கினதும் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சோம்ல அந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எண்ணெயோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஏற்கனவே வதங்கினது தான், ஆனாலும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடலாம். மிக்சி ஜாரில் மசாலா அரைச்சோம்ல அந்த மிக்சி ஜாரை கழுவி அதே தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் அதை நல்லா ஒரு கொதி வர விடணும். நல்லா கொதி வந்த உடனே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்லேயே விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் அப்படியே விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கும். மசாலாவும் இந்த சோயா சங்க்ஸ்குள்ளே நல்லா இறங்கி இருக்கும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு கையளவு கஸ்தூரி மேத்தி எடுத்து இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி மேலே தூவி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணால் நம்மளுடைய சூடான சுவையான சூப்பரான நார்த் இந்தியன் ஸ்டைல் சோயா சங்க் கிரேவி ரெடி. இதை நீங்கள் கீ ரைஸ், ஜீரா ரைஸ், சப்பாத்தி, தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு முறையாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.